ஜாத்திரை திருவிழா கங்கையம்மன் திருக்கோயில். கோடை காலமான சித்திரை முதல் கோடையின் முடிவு காலமான ஆடி வரை பெரும்பாலான கோயில்களில் திருவிழாக்கள் களை கட்டும். அத்தகைய திருவிழாக்களில் கிராம தெய்வங்களுக்காக ஜாத்திரை என்ற பெயரில் விழாக்கள் நடைபெற்று வருகின்றன. கங்கை அம்மன், மாரியம்மன், திரௌபதி அம்மன் போன்ற அம்மன் கோவில்களில் விமர்சையாக நடைபெறும் ஜாத்திரை விழாக்கள் கர்நாடகா, ஆந்திரா போன்ற மாநிலங்களில் சித்திரை முதல் ஆடி வரை நடைபெறுவது மரபு. அப்படி சித்தூர் மாவட்டம் கோவிக்கொண்டா வஜ்ராலபுரம் என்னும் இடத்தில் சிறிய மலையின் மீது அமைந்துள்ள கங்கையம்மன் திருக்கோயிலில் நடைபெற்ற ஜாத்திரை திருவிழாவையே இன்றைய தெய்வ தரிசனம் பகுதியில் நாம் தரிசிக்க இருக்கிறோம். நீண்டு செல்லும் நெடுஞ்சாலையிலிருந்து பிரிந்து செல்லும் கிளைச்சாலை அது. கிளைச்சாலையின் தொடக்கத்தில் ஓர் அலங்கார வளைவு அமைந்திருப்பதையும் வளைவின் மீது அருள்மிகு கங்கையம்மன் சுதை வடிவ சிற்பத்தில் காட்சி தருவதையும் காணலாம். அந்த கிளைச்சாலையின் முடிவில் கங்கையம்மன் கோயில் அமைந்துள்ளது. சுற்றிலும் மலைகளும் பசுமை போர்த்திய மரம், செடி கொடிகளும் நிறைந்திருக்கும் ரம்யமான சூழலில் சிறிய மலையின் மீது ஆலயம் அமைந்திருக்கிறது. ஏற்றமும் இரக்கமும் மனித வாழ்வில் இயல்புதான் என்பதை உணர்த்துவது போல் உயர்ந்தும் தாழ்ந்தும் கருநீல நிறத்தில் காணப்படும் மலைத்தொடர்களின் வரிசையானது நிர்மலமான நீலவானத்தின் அழகை பளிச்சென்று எடுத்து காட்டுவது போல அமைந்து நம்மை சிலிர்க்கச் செய்கிறது. இரவு பொழுது நெருங்கும் அந்த வேளையில் பசுமையான மரம், செடி கொடிகளுக்கு மேலாக தூய வெண்மை நிறம் கொண்ட பறவைகள் பறந்து செல்லும் காட்சி நம்மை பரவசப்படுத்தும் அற்புதமான காட்சி. மலையின் மீது அமைந்திருக்கும் ஆலயத்துக்கு செல்ல தியாகத்தை உணர்த்தும் செங்காவி நிறமும் தூய உள்ளத்தை உணர்த்தும் வெண்மை நிறமும் பூசப்பட்ட படிகள் நேர்த்தியாக அமைந்திருக்கின்றன. உள்ளத்தில் தூய்மையும் தியாக மனப்பான்மையும் இருந்தால் மட்டுமே தெய்வத்தின் அருள் நமக்கு கிடைக்கும் என்பதை அந்த படிகள் நமக்கு உணர்த்துவது போல ஒரு எண்ணம் மனதில் தோன்றவே செய்கிறது. படிகளின் தொடக்கத்தில் ஒரு மண்டபம் அமைந்திருப்பதை காண்கிறோம். படிகளுக்கு முன்பாக வட்ட வடிவத்தில் யாக குண்டம் அமைந்திருப்பதை காண்கிறோம். பொதுவாக உலக நன்மையை முன்னிட்டு செய்யப்படும் யாகங்கள் அனைத்தும் வட்ட வடிவமான யாக குண்டத்தில் செய்யப்படுவதே மரபு என்கின்றன ஞான நூல்கள். படிக்கட்டு பாதையில் ஏறி செல்லும் போது பாதி தொலைவில் 2 சந்நிதிகளை காண்கிறோம். அந்த சந்நிதிகளில் விநாயகர் மற்றும் முருகப்பெருமானை தரிசித்துவிட்டு படி ஏறி மேலே செல்கிறோம். கோயிலில் ஒற்றை கலசத்துடன் கூடிய 2 கருவறை விமானங்கள் மின் விளக்குகளின் ஒளி வெள்ளத்தில் காட்சி தருகின்றன. கோயிலின் ஓர் இடத்தில் நீர்நிலையின் பின்னணியில் சிவபெருமானின் நீல நிற திருமேனி யோக நிலையில் சுதை வடிவ சிற்பமாக காட்சி தருகிறது. ஆலயத்தின் முகப்பு மண்டபத்தின் மீது இடது காலை மடித்து வலது காலை தொங்கவிட்டு
சுகாசன கோலத்தில் அமர்ந்து காட்சி தரும் கங்கை அம்மனின் சுதை வடிவச் சிற்பமும் அமைந்துள்ளது. கோயிலில் நாம் முதலில் தரிசிப்பது சிவபெருமானின் சந்நிதியாகும். சந்நிதியில் தங்கச் சரிகை இட்ட வெண்பட்டு வஸ்திரமும் தகதகவென பிரகாசிக்கும் நாகாபரணமும் தரித்து லிங்க வடிவில் காட்சி தரும் சிவபெருமானை கண்குளிர தரிசிக்கிறோம். சந்நிதி மண்டபத்தின் மீது பாலகணபதி பாலமுருகன் சமேதராக ரிஷப வாகனத்தில் காட்சி தரும் சிவசக்தியரின் சுதை வடிவச் சிற்பம் அமைந்திருப்பதை காணலாம். சிவபெருமானின் சந்நிதியை அடுத்து அமைந்துள்ள கங்கை அம்மனை தரிசிக்கச் செல்கிறோம். சந்நிதியில் 4 திருக்கரங்களுடன் வெள்ளி கிரீடம் தரித்து இடது காலை மடித்து வலது காலை தொங்கவிட்டு அதி அற்புதமான அழகு திருக்கோலத்தில் அருளும் கங்கை அம்மனை தரிசிக்கிறோம். குறு நகை தவழும் இதழ்களும் கருணை பொழியும் இரு விழிகளும் என நம்மை பக்தி பரவசத்தில் ஆழ்த்தும் வண்ணம் திருக்காட்சி அருளும் அன்னையின் தரிசனம் கிடைக்கப் பெறுகிறோம். கோயிலுக்கு செல்லும் வழியெங்கும் மின் விளக்கு தோரணங்கள் பளிச்சிடும் காட்சி நட்சத்திர மண்டலங்களே மண்ணுலகில் வந்தது போன்ற உணர்வை நமக்குள் ஏற்படுத்துகிறது. ஒவ்வொரு வீட்டிலும் அவரவர் வசதிக்கேற்ப அம்மனை அலங்கரித்து அதற்கு முன்பாக கூழ் நிரப்பிய பாத்திரங்கள் மஞ்சள், குங்குமம், வேப்பிலை வைத்து தீபாராதனை செய்வதை காண்கிறோம். அந்தந்த வீடுகளில் உள்ள பெண்கள் கூழ் நிரப்பிய பாத்திரங்களை எடுத்து தலையில் வைத்துக்கொண்டு உடுக்கை, பம்பை, சிலம்பம் இசைக்க ஊர்வலமாக கோயிலுக்குள் செல்லும் காட்சியை காண்கிறோம். கங்கை அம்மனின் ஜாத்திரையின் முக்கியமான அம்சம் கூழ் வார்த்து வழிபடும் நிகழ்வாகும். ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் கூழ் எடுத்துக்கொண்டு கோயிலுக்குள் சென்று அம்மனுக்கு படையல் வைக்கிறார்கள். கங்கை அம்மன் மகிமை மற்றும் கோயிலின் சிறப்புகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். கங்கை அம்மன் மகிமை மற்றும் கோயிலின் சிறப்புகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஆதிசக்தி தாட்சாயணியாக அவதாரம் எடுத்து தட்சனின் யாகத்தில் விழுந்து மாய்ந்தார். அவருடைய பூத உடலை எடுத்து திரிந்த சிவபெருமானை நிலை கொள்ளச் செய்ய திருவுள்ளம் கொண்டார் திருமால். தாட்சாயணியின் உடலை தம்முடைய சக்ராயுதத்தினால் சிதைத்தார். அவ்வாறு சிதைக்கப்பட்ட தாட்சாயணியின் உடல் பாகங்களில் ஒன்று பர்வதராஜனின் எல்லையில் இருந்தது. அதை அரக்கர்களிடமிருந்து காக்க பர்வதராஜன் போராடும் பொழுது அவரின் மகளான கங்கையும் துணை புரிந்தாள். இதனால் மனம் மகிழ்ந்த சிவபெருமான் கங்கைக்கு நதியாக மாறும் வரம் தந்ததுடன் புண்ணியம் மிகுந்த நதியாக இருந்து நீராடுபவர்களின் பாவங்களை போக்கும் வரமும் தந்து அருளினார். மேலும் மனிதர்கள் கங்கையை அம்மனாக வழிபடுவர் என்றும் வரம் அளித்தார். இந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் கிணறு எடுப்பதற்காக போர் போட்டபோது தண்ணீரே வரவில்லை. பிறகு கோயிலுக்கு வந்து கங்கை அம்மனை வேண்டிக் கொண்டு போர் போட்டபோது தண்ணீர் மிகுதியாக வந்தது. அம்மனின் அருள் நிறமே இது என்பது பலருடைய அனுபவங்களிலும் நடந்த அற்புதம். இத்தகைய அற்புதம் நிகழ்ந்திருப்பதாக பகிர்ந்து கொண்டனர் பக்தர்கள். அந்த பகுதியில் எடுக்கப்பட்ட கிணறுகளில் பெரும்பாலும் உப்பு தண்ணீரே இருந்தது. ஆனால் கோயில் வளாகத்தில் உள்ள கிணற்று நீர் இனிய சுவையுடன் இருந்தது. அருள் தாகத்துடன் தன்னை தரிசிக்க வரும் பக்தர்கள் தண்ணீர் தாகத்தால் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காகவே இப்படி ஒரு அற்புதத்தை அம்மன் நிகழ்த்தி உள்ளாள் போலும். கோயிலில் மற்றொரு சிறப்பான மகத்துவம், சிறு வயதிலிருந்து வாய் பேச முடியாதவர்கள் இந்த கோயிலுக்கு வந்து அம்மனிடம் பிரார்த்தித்துக் கொண்டால்
அவர்களுக்கு விரைவிலேயே பேச்சு வருவதாக பக்தர்கள் பலரும் நம்பிக்கையுடன் தெரிவித்தனர். பந்தலுக்குள் வண்ண மலர் மாலைகளும் ஆபரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட 2 அம்மன் திருவடிவங்களுக்கு முன் கூழ் பாத்திரங்கள் வைக்கப்பட்டு சிலம்பம், உடுக்கை, பம்பை இசைத்து அம்மனை வர்ணித்து பாடி வழிபடும் நிகழ்ச்சியை காண்கிறோம். தீபாராதனை நடைபெறுகிறது. அம்மனுக்கு கூழ் படையல் இட்ட பிறகு கங்கை அம்மனை தரிசிக்க கோயிலுக்கு செல்லும் பக்தர்களுடன் செல்கிறோம். பிரம்மாண்டமாக தொடுக்கப்பட்ட வண்ண மலர் மாலைகள் அம்மனுக்கு பின்னணியில் அடுக்கடுக்காக இருந்து அழகூட்டுவதையும் காண்கிறோம். சந்நிதியில் சுகாசன கோலத்தில் சூரிய பிரபையுடன் கூடிய வெள்ளி கிரீடமும் வெள்ளி கவசம் போர்த்திய பாசம், அங்குசம், வெள்ளி கரும்பு இவையெல்லாம் கைகளில் ஏந்தி மஞ்சளும் நீலமும் கலந்த உடை உடுத்தி அதி அற்புதமான திருக்கோலத்தில் காட்சி தரும் அம்மனை கண்குளிர தரிசிக்கிறோம். விழாவின் நிறைவாக கங்கை அம்மன் வீதி உலாவுக்கான ஏற்பாடுகள் நடைபெறுவதை காண்கிறோம். அம்மன்கள் எழுந்தருளியிருக்கும் வாகனத்திற்கு முன்பாக திருஷ்டி சுற்றப்பட்டு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் மலர் மாலைகளும் ஆபரணங்களும் அம்மன்களின் அழகுக்கு அழகு சேர்க்க அணிவிக்கப்பட்டு இருப்பதை காண்கிறோம். அம்மன்கள் எழுந்தருளியிருக்கும் வாகனத்திற்கு முன்பாக திருஷ்டி சுற்றப்பட்டு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் மலர் மாலைகளும் ஆபரணங்களும் அம்மன்களின் அழகுக்கு அழகு சேர்க்க அணிவிக்கப்பட்டு இருப்பதை காண்கிறோம்.
அம்மனின் திருவீதி உலா நடைபெறுகிறது. திருவீதி உலா வரும் அம்மன்களை தரிசித்து வழிபடுவதற்காகவே வீடுதோறும் அர்ச்சனை தட்டுடன் பக்தர்கள் அம்மன்களின் வருகையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை காண்கிறோம். அந்த இரவு பொழுதிலும் சற்றும் சோர்வு இல்லாமல், உற்சாகம் குன்றாமல் ஊர்வலத்துடன் பக்தர்கள் வருவதை காணும்போது மக்களின் மனங்களில் இறை பக்தி சிறிதும் குறைந்து விடவில்லை என்பதை உணர்ந்து கொள்ள முடிகிறது. திருவிழாக்கள் என்றாலே கலைஞர்களுக்கும் அவர்களுடைய வாழ்க்கைக்கான வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை வழங்குவதுதானே மரபு. அந்த வகையில் அம்மன்களின் திருவீதி உலாவுக்கு முன்பாக மோகினி ஆட்டம், கரகாட்டம், பொய்க்கால் குதிரை, கதகளி போன்ற கலை நிகழ்ச்சிகளை கண்களை கவரும் வகையில் நடைபெற்று கொண்டிருப்பதை காண்கிறோம். சிவபெருமானின் வரத்தின்படியும் பகீரதனின் தவத்தின் பலனாகவும் இந்த மண்ணுலகில் வற்றாத ஜீவ நதியாக தவழும் கங்கையை ஒரு தெய்வமாக கங்கையம்மன் என்று திருப்பெயரிட்டு விழா எடுப்பதில் நமக்குத்தான் எத்தனை மகிழ்ச்சி! அத்தகைய மகிழ்ச்சியை நமக்கெல்லாம் தந்த கங்கையம்மனின் ஜாத்திரை திருவிழாவை தரிசித்த மனநிறைவுடன் கோவிலிலிருந்து புறப்படுகிறோம்.